யோகாவோட நோக்கம் நம்மளுடைய பாடி, நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய பிரத்துங்க. இதை மூணையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை தாங்க. அதுதான் அதனுடைய பெரிய நோக்கம். அதை நம்ம ஒரு சாதாரண ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள போய் அடைக்கிற முடியாது. இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்புனால தான் நம்மளுக்கு ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். அந்த முழுமையான ஆரோக்கியம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளை யார் இயக்குறாரோ அவர் தாங்க கொடுக்குறாரு. அவர்னால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த பிரபஞ்சத்தையே யார் ஒருத்தர் இயக்குறாரோ அவர் தான் நமக்குள்ள இருந்துட்டு இயக்கிட்டு இருக்காரு. எப்போ நம்மளுடைய பாடிக்கும் நம்மளுடைய மைண்டுக்கும் இடையில ஒரு இணக்கம் இல்லையோ, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம யார் இயக்குறாரோ அவர்கிட்ட நம்ம பிரிஞ்சு வரோம். அப்போ அவர் நமக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் அவர் இருக்காரு. இருந்தாலும் அந்த நன்மையை நம்ம ரிசீவ் பண்ற கண்டிஷன்ல இல்லை. இப்போ இந்த யோகாங்கிற ஒரு பயிற்சி முறையில நம்ம மூச்சு காத்த வச்சு இந்த பாடியையும் இந்த மைண்டையும் கனெக்ட் பண்ணும்போது நாம யாரோட கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னாக்க, நம்மளை யார் இயக்குறாரோ அவரோட நம்ம கனெக்ட் ஆகிக்கிறோம். அப்படி கனெக்ட் ஆகிற போது அவர் நமக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளுமே நமக்கு முழுமையா சேர்ந்துடும். நமக்கு அது முழுமையா வரும்போது நம்ம ஒரு முழுமையான ஒரு லைஃப்பை நம்மளால லீட் பண்ண முடியும். நம்ம முழுமையான லைஃப் தான் நம்மளுடைய ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கும். அதுதான் நம்மளுடைய கோலா இருக்கும்.